ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு கொஞ்சம் புரியல. அந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். ஸோ நோட்ஸ் எடுத்து நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிங்கிறது நம்ம ஒரு டைம் ஃப்ரேம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல. இதில் இருக்கிற எல்லா டைம் ஃப்ரேமும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். எப்படி எல்லா டைம் ஃப்ரேமும் ஃபோக்கஸ் பண்ணால் நம்மளுக்கு எப்படி சார் ட்ரேட் வந்து கிடைக்கும், எப்படி நம்மளால் அனாலிசிஸ் சக்ஸஸ்ஃபுல் நடக்கும். இந்த அனாலிசிஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுலாம் தேவையில்ல. நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸாக்டாக நம்மளால் ஒரு 80 to 90% நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணாலே நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ உதாரணத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒன் டே டைம் ஃப்ரேம் எப்பவுமே நான் சொல்கிறது, ஸ்டார்ட் வித் ஒன் டே டைம் ஃப்ரேம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ வாட் இஸ் யுவர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்? இந்த பையர் அண்ட் செல்லரோட டாமினேஷன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட டாமினேஷன்ஸில் நான் ஒரு ஹரிசாண்டல் லைன்ஸ் மட்டுமே நம்ம ட்ரா பண்ணலாம். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஃப்ரேமுக்கும் நம்ம கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ ஓகே, இப்போ ரீசெண்டாக இருக்கிற மார்க்கெட் ஒரு ப்ராப்பர் லோ அண்ட் ப்ராப்பர் ஹை. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட்டும் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் மட்டும்தான் சிம்பிளாக ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஹைலைட் பண்ண கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டே டைம் ஃப்ரேம். அடுத்தது நான் 4 hour டைம் ஃப்ரேம் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா ஸோ அங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிஃபர் ஆகும். ஸோ அப்போ நியரஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எது இருக்குன்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேர் இஸ் யுவர் நியரஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்? திஸ் இஸ் யுவர் நியரஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு நான் கலர் ஹைலைட்டட் ஒரு பிளாக் கலர் லைன் கொடுத்துருக்கேன். இது வந்து 4 hour டைம் ஃப்ரேம். ஸோ இது 4 hour டைம் ஃப்ரேமோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அடுத்தது 1 hour டைம் ஃப்ரேம். ஸோ இதில் நான் 1 hour டைம் ஃப்ரேம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த நியரஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே தான் வரும். இதுக்கு 1 hour டைம் ஃப்ரேமுக்கு நான் லைட் ஆகணும், ப்ளூ கலர் வேண்டாம், இட்ஸ் அ ரெட் கலர் ஆர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்தது நியரஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். 4 ஹவரோடைய ரெசிஸ்டன்ஸும் 1 ஹவரோட ரெசிஸ்டன்ஸும் சிமிலராக இருக்குது. சிமிலர்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் நியர்பையில் மேட்ச் ஆகுது. ஒரு பாயிண்ட் சம்திங் டிஃப்ரென்ஸில் இருந்தால், தட் இஸ் கால் 30 points ஆர் 20 points டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன மீன் பண்ணுறாங்கன்னா இதுதான் எக்ஸாக்ட் ப்ராப்பர் செல்லிங் ப்ரெஷர். அப்போ இந்த செல்லிங் ப்ரெஷர்ஸோட ஜோன்ஸ் நம்மளுக்கு மீட் பண்ணாலே செல்லிங் மட்டும்தான் நடக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் இந்த ஜோன் வரும்போது நம்ம செல் பண்ணால் மட்டும் போதும். ஜஸ்ட் ரிலாக்ஸ், செல் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் ஆகுங்க. அப்போ எப்போ சார் இதோட பிரேக் ஈவன்? ஒன்ஸ் பிரேக் ஈவன் நடந்தால் மட்டும்தான் ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ்க்கு மார்க்கெட் ட்ராவல் ஆவாங்க. ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மல்டி டைம் ஃப்ரேமில் அனாலிசிஸ் பண்ணுற சுச்சுவேஷன். ஸோ இதுதான் எக்ஸாக்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சிம்பிள் அனாலிசிஸ். ஓகே, ஸோ இது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அனலைஸ் பண்ணுறீங்க. நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுறது எல்லாமே எல்லாம் ஒரே நாள் இன்ட்ராடே பண்ணுறவங்களும் சரி அண்ட் ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களும் சரி ஒரே டைம் ஃப்ரேமை வச்சு ஜஸ்ட் லைக் தட் பண்ணிடுறாங்க. ஒரு சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க ஜஸ்ட் லைக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுப்பாங்க ட்ரேடு அண்ட் ஃபாஸ்ட்டாக எடுத்து ஜஸ்ட் குயிக்காக முடிச்சுட்டு வெளில வந்துடுவாங்க. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இந்த இன்டர்மீடியட்டில் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு நாள் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகும், 2 நாள் லாஸ் ஆகும். ஸோ இந்த ப்ராப்ளம் வரவங்களுக்கு எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ வாட் இஸ் த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்? ஸோ டீப் ரிசர்ச் பண்ணும்போது மட்டும்தான் யூ கேன் ஈஸி டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸாக்ட்லி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னங்கிறது டீப்பாக அப்சர்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய ட்ரேடிங்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஒரு கரெக்டான ஒரு டிசிஷன்ஸாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எவ்ரிபடி. பை பாய்.